Hello friends, இந்த வீடியோல நாம எலிமெண்டோட வித் சம்பந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்கிரீன்ல தெரியிற வெப் பேஜ்ல கான்டென்ட் எட்ஜ் டு எட்ஜ் பிரவுசரோட ஃபுல் வித்ல டிஸ்ப்ளே ஆகுது. பிரவுசர் வித் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ரெசல்யூஷனை பொறுத்து மாறும். அப்போ வெப் பேஜோட வித் மானிட்டருக்கு மானிட்டர், யூசருக்கு யூசர் மாறும். அப்படி இல்லாம எனக்கு ஃபிக்ஸடா ஒரு வித் வேணும்னா அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கான்டென்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே பாடி டேக்குக்குள்ளே இருக்குது. பாடி பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறதால ப்ரௌசரோட ஃபுல் வித்தை எடுத்துக்குது. அப்படி இல்லாமல் ஒரு ஃபிக்ஸடு வித்தை எடுத்துக்க பாடியோட வித்தை ஃபிக்ஸடு வித்தாக மாற்றணும். பாடி எலமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ணி வித் 960 பிக்சல்ஸ்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் கிரேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது கான்டென்ட் மட்டும் 960 பிக்சல்ஸ் வருது. ஆனால் பேக்ரவுண்ட் கலர் ஃபுல் வியூ போர்ட்டுக்கும் ஃபுல் ப்ரௌசர் வித்துக்கும் வருது. இந்த மாதிரி இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண எப்போவுமே எல்லா கான்டென்ட் டேக்ஸையும் ஒரு டிவ்வில் ரேப் பண்ணிப்பாங்க. அதுக்கு பொதுவாக ரேப்பர் ஆர் பேஜ்னு பேர் கொடுத்துப்பாங்க. நானும் அதே மாதிரி ஒரு ரேப்பர் டிவ் போட்டுக்கிறேன். ரேப்பரை டார்கெட் பண்ணி வித் 95%ன்னு கொடுக்குறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணினா 95% அளவுக்கு கான்டென்ட் வித் மாறிடும். F12 ப்ரெஸ் பண்ணி டெவலப்பர் டூலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் பாடியோட வித் 1347 பிக்சல்ஸ் இருக்குது. அதில் 95%ஆன 1280 பிக்சல்ஸ் ரேப்பரோட வித்தாக இருக்குது. இந்த ரேப்பரோட வித்தை நான் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கேன். நான் ப்ரௌசர் வித்தை ரீசைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணினா பேஜோட வித்தும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ரொம்ப குறைஞ்சா டெக்ஸ்ட் எல்லாம் ரேப் ஆகி அடுத்தடுத்த லைனுக்கு போய் வித்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குது. ஆனால் இமேஜ் ரேப் ஆகாதுங்கிறதுனால பாதி தான் தெரியுது, மிச்சத்தை பார்க்க ஒரு ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆகாமல் ரேப்பரோட வித் மினிமம் இந்த இமேஜ் வித் அளவுக்காவது இருக்கணும், அதை விட கம்மியாக மாறக்கூடாது. அதை அச்சீவ் பண்ண நாம் மின் வித்துங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். மினிமம் வித்தோட ஷார்ட் ஃபார்ம் தான் மின் வித். இமேஜோட வித் 450 பிக்சல்ஸ் இருக்குது. அதனால் நான் ரேப்பரில் மினிமம் வித் 450 பிக்சல்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரௌசரோட வித்தை 450 பிக்சல்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா ரேப்பரோட வித் அதில் 95% இருக்கும். ஆனால் அந்த 95% 450 பிக்சல்ஸுக்கு கீழே போனால் ரேப்பர் வித் குறையாது. அது எப்போவுமே மினிமம் 450 பிக்சல்ஸ் வித்லேயே இருக்கும். இப்போது விண்டோவை ரீசைஸ் பண்ணி 450 பிக்சல்ஸ்க்கு கீழே கொண்டு வந்தாலும் ரேப்பரோட வித் 450 ஆகவே இருக்கும். டெக்ஸ்ட் ரேப் ஆகாமல் 450 பிக்சல்ஸை கவர் பண்ணுறதையும் பார்க்கலாம். எவ்வளவு ரெடியூஸ் பண்ணாலும் ரேப்பரோட டிவ்வோட வித் 450 பிக்சல்ஸ் தான் இருக்கும், அதுக்கு கீழே குறையாது. ஸோ மினிமம் என்னோட வெப்பேஜ் இவ்வளவு வித்தாவது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் மினிமம் வித் ப்ராப்பர்ட்டி. நாம் சின்ன பசங்களாக இருந்தப்போ புக்கு படிக்கும்போது படிக்கிற வார்த்தைக்கு கீழே விரலை வச்சு நவுத்திக்கிட்டே வருவோம். அது ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஈஸியாக வேறு எங்கேயாவது போயிடும். அப்புறம் நாம் எங்கே படிக்கிறத விட்டோன்னு தேடணும். பெரியவங்க ஆனப்புறமும் இதை ஃபாலோ பண்ணால் வேகமாக படிக்கலாம். புக்கு படிக்கவே இப்படின்னா நம்ம ஒரு வெப்பேஜை ஸ்மார்ட் டிவியில் ப்ரௌஸ் பண்ணுறதா வச்சுப்போம். 40 இன்ச் டிவி, 55 இன்ச் டிவியில் எல்லாம் பேஜை பார்த்தோம் அப்படின்னா லைன் ரொம்ப நீளமாக இருக்கும். கண்டினியூவாக ஒரு லைனையே படிக்க முடியாது. அதனால தான் நியூஸ் பேப்பரில் சின்ன சின்ன காலமில் நியூஸை போடுறாங்க. தமிழில் பத்தின்னு சொல்கிறோம். வித்தை 95%ன்னு கொடுக்கும்போது நம்மளால் லைனோட லென்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா யூசர்ஸ் 15 இன்ச் லேப்டாப்பில் பார்க்குறாங்களா இல்லை 55 இன்ச் டிவியில் பார்க்குறாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால் பேஜோட வித் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கலாம், இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லது. அதுக்கு நாம் மேக்ஸ் வித் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். ரேப்பரில் மேக்ஸ் வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். என்னோட மானிட்டர் ரெசல்யூஷனோட 95% 1280 பிக்சலாக இருந்தாலும் ரேப்பர் 1200 பிக்சல்ஸ் தான் இருக்குது. இதே மாதிரி எவ்வளவு சின்னது பண்ணினாலும் வித் 450 பிக்சலுக்கு கீழே குறையாது. இல்லை இன்பிட்வீன் ப்ரௌசர் விண்டோ எவ்வளவு சைஸ் இருந்தாலும் ரேப்பர் அதில் 95% வித்தை எடுத்துக்குது. ஜென்ரலாக ஒரு எலமெண்ட் வித்தை சொல்ல வித் ப்ராப்பர்ட்டி
அதே எலமெண்ட் மினிமம் இவ்வளவாவது வித் இருக்கணும்னு சொல்ல மின் வித் ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி எலமெண்ட் வித் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ண மேக்ஸ் வித் ப்ராப்பர்ட்டி. சிஎஸ்எஸில் இந்த மூணும் தான் வித்துக்கு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.